கருணையே உருவானவர், அன்புக்கு சொந்தக்காரர். முதல் எம்ஜிஆரை போல யார் வந்தாலும் பசியார உணவு கொடுப்பவர். அதே போல இத்தனைக்கும் சொந்தக்காரர். பார்த்தா மீச வச்சுட்டு பெரிய ஒரு போர் வீரர் மாதிரி இருக்காரு. ஆனால் உள்ளம் மட்டும் நெகிழ்ந்து வந்தவங்களை எல்லாம் பார்த்தாலே தெரியுது. குழந்தை குட்டியோட வந்திருக்கிற கூட்டம் இது. நாங்க எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருக்கிறோம், பேசியிருக்கிறோம் 20 வருஷமா. ஆனால் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் விவசாய சங்க கூட்டத்துக்கு வந்திருக்கிறத பார்த்தா மிகவும் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. இங்க இருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்கள் எப்படி அவர் அணுகி இருந்தா, எப்படி அவர் அன்பு செலுத்திருந்தா இத்தனை பேர்த்துக்கு பொறுப்பையும் கொடுத்து இத்தனை பேர்த்தையும் வர வச்சு மணி 9 ஆச்சு இன்னும் அமர்ந்திருக்காரு என்று சொன்னால், அவர்கள் அவர்களுக்கு தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்புக்கு சொந்தக்காரர்கள் பூரா பேரு சின்னக்காளி பாளையம். அதிகமா நான் கேள்விப்பட்ட ஊரு கோயம்புத்தூர்ல நம்ம சாமி அவர்கள் அந்த ஊருக்கு அடிக்கடி வருவார். சின்னக்காளி பாளையத்திலிருந்து நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட நல்லவர் வல்லவர் 60வது பிறந்த நாளை சென்ற ஜனவரி மாதம் கொண்டாடி இருக்காரு. அவருக்கு ஆதீனத்தின் சார்பாகவும் சாமிகள் வரணும்னு நினைச்சாரு. கடைசி வரைக்கும் அவர்தான் வருவாரு அப்படின்னு சொல்லும் போது நான் சங்ககிரி சென்று விட்டு அப்படி மெட்ராஸ் போற, தயவு செய்து நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல அவரு முடித்து விட்டு இங்கே வருகின்றோம். அவன் எல்லோரும் பேசும்போது அன்னம் கொடுக்கின்ற வள்ளலாக, தோழராக, நண்பராக அவரும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தலைவர். ஆனா அவரு பேசாம அமைதியா இருக்காரு. எப்படி இருக்காருன்னு தெரியல. ஒரு வார்த்தை கூட பேசல. நாங்க உள்ள பேசுன அப்பமா அவரு பேசல. ஆகவே அப்படிப்பட்ட அன்பானவர், சாந்தமானவர், மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றவர், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 102 நாராயணசாமி நாயுடு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பெரிய நான் போராட்டம் காந்திபுரத்தில் போய் பார்த்தேன். வண்டியெல்லாம் நிறுத்தி வண்டி ஸ்தம்பிச்சு போச்சு. காந்திபுரம் பழைய பஸ் ஸ்டாண்டு. அதே போல அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சு முன்னால் அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ராயல் தியேட்டருக்கு பக்கத்தில் எங்க ஊர் இருகூருடைய தலைவர் சி.கே. குப்புசாமி அவர்கள் இந்த விவசாய சங்கத்துல போராடினாங்க. பெருமாநல்லூர்ல துப்பாக்கி குண்டுக்கு அப்ப அரசில் இருக்கிறவங்க சொன்னாங்க, துப்பாக்கியில் குண்டு வராம பூ இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடந்தது. மின்கட்டணம் என்று சொன்னாலே நாராயணசாமி நாயுடு தான். அப்பொழுது அவர் அங்க சிறையிலிருந்து விடுதலை பண்ணி வந்தால் 100 கார் 200 கார் இருக்கு. போகும்போது சாதாரணமா சென்றவர் 200 கார்ல திருச்சி ரோட்ல இருந்து வந்தாரு. நாங்க எல்லாம் ஓடி போய் இருகூர்ல இருந்து போய் ரோட்ல நின்று நாராயணசாமி நாயுடுவை பார்த்து வருவே எனக்கு உண்டு. அதே போல் நான் திருமணம் செய்து வையம்பாளையத்து பக்கத்தில் இருக்கிற என்ஜிஓ காலனி அவர் அங்கு பார்த்து அந்த ஊருக்கு போற வாய்ப்பு கிடைத்தது. அதே போல அந்த விவசாய சங்கத்தை ரிலீஸ் பண்ணணும்னு அவர் அங்க போய் ஊருக்கு போயிட்டாரு. எங்க ஊர்ல இருந்து இந்த கட்சி தொழிற்சங்கம் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல அந்த இரவே இவரோட கூட்டணி வைக்கணும், இவர் ஆதரவு கொடுக்கற கேட்கறதுக்கு வேண்டி எம்ஜிஆர் வந்துட்டு போனதே தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமா அவரிடம் பெரிய ஆதரவு, தமிழ்நாடு பூரா அவருக்கு ஆதரவு கிடைச்சது. அப்படிப்பட்ட அந்த விவசாய அவர்கள் நட்ட பயிர் இன்னைக்கு பெரிய ஆலமரமாக வளர்ந்து பல கிளைகளாக இருந்து இங்க எழுதி போட்டிருக்காங்க, போராட்டமே வாழ்வின் உற்சாகம். போராட்டமே வாழ்வின் உற்சாகம். நான் போராட்ட ஒரு சர்வை சங்கத்தில் மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப காலம் கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்க. 4 நாள் 5 நாள் உண்ணாவிரதம் 12 கிலோ குறைஞ்சு போச்சு எனக்கு. எங்க அம்மா அழுகுது. தெரியாது அது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு. காந்திபுரத்தில் ராமகிருஷ்ண ஆஸ்பத்திரி பக்கத்துல ஆவரம்பாளையம் அங்க நான் உண்ணாவிரதம் இருந்து என்னுடைய போராட்டத்தை காளம்பாளையம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் விவசாய சங்கத்துக்காரர் கருப்புசாமி, அவர் தான் தலைவர். எனக்கு அவர் உற்றப்பா உங்க அம்மா அழுகிறத பார்த்து எனக்கு பயமா இருக்கு, நீ ஒரே பையன் 3 பிள்ளைகா
பெரியாஸ்பத்திரியில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னால் இருந்தா அரெஸ்ட் பண்ணி கொண்டு அங்க வச்சு பெரியாஸ்பத்திரியில் உண்ணாவிரதம் இருந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் பெரியாஸ்பத்திரி ஏறி எட்டி குதிச்சு என்னை பார்க்க வந்துட்டாங்க. அப்பொழுது ஒன்றே ஏதோ ஒன்று நிறைவேற்றுங்கன்னு அவங்க நிறுத்திடுற அப்படிங்கிற போது 40 ஒரு கமிட்டி போட்டு நான் தான் அதுக்கு தலைவர் 40 பேர்த்த 78 79 கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட போராடினால் உற்சாகம், அதே போல் போராடினால் உண்டு பொற்காலம். இன்னைக்கு போராடாத துறையே இல்லை. எந்த துறை? சத்துணவாகட்டும், அரசு ஊழியராகட்டும், பேங்க் ஊழியராகட்டும், எல்லாருமே போராட்டம். காரணம், போராடினால் ஒற்றுமையாக இருந்தால் அது நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அரசாங்க ஊழியர்கள் இந்த பென்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பென்ஷன்காரர் அத்தனை பேர் போராட்டம் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு ஏதாவது ஒரு பழைய பென்ஷன் திட்டம் அறிவிக்கிறது உதாரணம். அதுபோல நமது சாந்தமே உருவான ஐயா இவ்வளவு சிறப்பான ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அவரை கோவை காமாட்சிபுர ஆதீனம் சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமிகள் போராட்டத்தின் உச்சத்தில் இருப்பார். இந்த சமயத்துக்கு போய் ரோட்ல உட்காந்துக்குவாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் 24 மணி நேரம் அவருக்கு தகவல் வந்தா போயிடுவாரு. அவரால் உருவாக்கப்பட்டவர் சோமனூர்ல விவசாய விஞ்ஞானி, இயற்கை விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி அங்கே சோமனூர்ல இயற்கையாக உரம் தயார் பண்ணு சாமி வச்ச பேரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இயற்கை உரத்தை எல்லா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமானவர். அவர் சோமனூர்ல இருக்கின்றார். அதே போல அவரால் இங்க கடவுள்மணி என்று ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வேற, ஆனா கடவுள்மணி பேர் வச்சு வந்தால் பல்லடத்துல எக்கச்சக்கமான விதத்துக்கு வாசித்து பார்த்துருக்காரு. அதே சாமி யாருக்கு பேர் இருக்குதோ அந்த பேரை மாற்றி வைத்து மற்றவர்களை உயர்த்தக்கூடிய, அதே மாதிரி சோமனூர் அந்த செஞ்சேமலை சைட்ல சாமிகள் எந்த விவசாயம் தோல்வியா இருக்கின்றதோ, கிணறு வத்துதோ அல்லது தென்னை மரம் எல்லாம் வத்துனா அங்க போய் ஒரு ரவுண்ட் அடிப்பாரு. அதே போல பயிர்கள் ஆயிரும். அதே மாதிரி ஆர்விஎஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாம். ஆர்விஎஸ் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வாங்குவாரு. சாமி கூப்பிட்டு எல்லா பக்கமும் அது நடக்க சொல்லுவார். நடந்ததுனால் அதுக்கு மிகப்பெரிய அந்த பேக்வேர்டு ஏரியா, கொஞ்சம் பணம் குறைவான்னு கொடுத்து விலை வாங்குவாங்க. அதையே இன்னைக்கு பெரிய சொர்க்க பூமியாக மாற்றிய பெருமை ஆர்விஎஸ் சார். அது சாமி தான் எனக்கு குலகுரு. அவர் உள்ள ஒரு சுத்து வந்தாருன்னு எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட அந்த ஆர்விஎஸ்ல பகவதி அம்மன் கோயில்ல நூற்றுக்கணக்கான பேர் பொங்கல் வச்சு நாங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்திட்டு வந்தோம். ஆக இப்படிப்பட்ட அவரை போல் இவரும் விவசாயிகளுடைய கண்மணியாக, விவசாயிகளுடைய நம்பிக்கை. இங்க வந்திருக்கீங்க இத்தனை பேர் குழந்தைக குட்டிக, அது அம்மாமார்கள் அப்பாமார்கள் வந்திருக்காங்கன்னா, தலைவர் வந்திருக்காருன்னா அவர் மேல எவ்வளவு பெரிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பதற்கு நமது பழைய சிவலிங்கேஸ்வர சாமிகள் சார்பாகவும், அதே போல இப்ப இருக்கிற சாமிக்கு சாதாரணமா இருந்தார். ஆனால் இவருடைய அத்தனை ஒரு உருமாற்றம் இதுல இருந்து அது போகும் அப்படின்னு சொன்னா, அது நான் கண்ணார கண்டது இந்த 3 வருஷம் முன்னால. ஒண்ணுமே தெரியாதவருக்கு சாந்த குணம் உள்ளவர். ஆனால் அவர் இன்னைக்கு பெரிய வீரதீர செயல்களுக்கு பஞ்சலிங்கம் சிவலிங்கம் பஞ்சலிங்கமாக மாறி இன்னைக்கு உலகம் பூரா பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இப்ப இருக்கின்ற பஞ்சலிங்கேஸ்வர சாமி அவர்கள் தமிழ்நாட்டுல எப்படி ஒரு சக்தி கிடைக்குதுன்னு பாருங்க. இவருக்கு அதே மாதிரி ஒரு சக்தி இருக்கிறதுனாலதான், ஒரு ஆண்டவனுடைய கருணை இருக்கிற, ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் இவர் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. நிறைய பேர் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒருத்தருமே வீட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த வீடு இருக்கு, ஆனா யாருமே உள்ள போயிட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இவருக்கு எல்லாருமே உரிமையோட எல்லா பக்கம் போறாங்க வர்றாங்க. நம்ம சாமி அவர்கள் அந்த இப்போ நடந்து நமது ராம ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் கட்டி திறந்தாங்க. அதுக்கு நாங்க போயிருந்தோம். அன்னைக்கு சாமி 12 அங்க போய் எங்களை போக சொன்னாரு. நானும் என்னுடைய வீட்லயும் போயிருந்தோம். அதே போல இப்ப மறுபடி தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தருக்கு தான் தபால் வந்தது. எங்க டெல்லியில இருந்து. அது நமது காமாட்சிபுரி ஆதீனம் அவர்களுக்கு தான் வந்தது, வேற யாருக்குமே வரல. அவ்வளவு அரசாங்கத்தின் நம்பிக்கையை பெற்றவர், மிக அற்புதமானவர், மிக எளிமையானவர். கோபமே இவரின் கோபம் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா சிறிதுங்கோட அவருக்கு மிகப்பெரிய கோபக்காரர், ஆனால் நல்லவர். சித்தர், யோகி, தபசி எல்லாமே சொந்தக்காரர் தான் சிவலிங்கேஸ்வர சாமி அவர்கள். அவரிடத்தில்
3 அருள்வாக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 1, அன்புதான் தெய்வம், அன்புதான் கடவுள், அன்புதான் எல்லாம், அன்புதான் சமயம். அதற்கு சொந்தக்காரர் தான் நம்ம அண்ணன் அவர்கள். ஆகவே அடுத்தது சத்தியம். சத்தியம் இருந்தால் ஆண்டவன் நம்மளை தேடி வரும். அன்பு இருந்தால் அவர்கள் தொட்டு வணங்கலாம். சத்தியம் இருந்தால் அதுதான் தெய்வம். சத்தியம் வேறு, தெய்வம் வேறு அல்ல. அதற்கு அடுத்தது 3வது மாதா பிதா குரு தெய்வம். அம்மாவிடம் ஆசி பெற்றால், அப்பாவிடம் ஆசி பெற்று, குரு இவர் நம்மளுக்கல்ல, இவர் குரு அண்ணன் விவசாயமணி குரு, இவரிடம் ஆசி பெற்று சென்றால் அப்புறம்தான் கடவுள் நமக்கு வந்துருக்கிறியா, அப்பா கிட்ட நல்ல பேரு, அம்மா கிட்ட நல்ல பேரு, குரு கிட்ட நல்ல பேரு வாங்கியிருக்கிறியா, வா உனக்கு என்ன வேணும், அப்புறம் தான் கொடுக்குறாரு. அதுக்கு பின்னால் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்காம, அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்காம, குரு கிட்ட நல்ல பேர் வாங்காம சாமிகிட்ட போக முடியாதுங்க. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான அனைத்துக்கும் சொந்தக்காராக இருக்கின்ற விவசாயமணி, பேரே விவசாயமணி. அங்க ஒருத்தர் விவசாய கட்டட கருமத்தும்பட்டிக்கு கலவரத்தில் கட்டினாங்க. பூமி பூஜை போடுறதுக்கு போட்டோம், கட்டடம் கட்டுறதுக்கு போனோம், அந்த 108 எருது வச்சு நாட்டு மாடு வச்சு பூஜை பண்ணாங்க. அந்த கோயில் நான் திருப்பூர் பகுதிக்கு இந்த அமைப்புக்கு இந்த வந்ததில்லை. ஆனால் அங்க எல்லா பக்கம் போய் சாமி பேசுவார். சாமி பேச முடியலன்னா இது மாதிரி வெளியே போயிட்டாங்கன்னா நான் போய் பேசுவேன். இதற்கெல்லாம் அற்புதமான உறுதுணையாக அல்லது வேறாக இருந்து செயல்படக்கூடியவர் இந்த அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர்கள் சேர்த்திட்டாங்க. சங்கம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது பல்லாண்டு கோவை காமாட்சிபுர ஆதீனத்தின் சார்பாகவும், அங்காள பரமேஸ்வரின் சார்பாகவும், நமது சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளிலும் பல்லாண்டு 1000 ஆண்டு வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் சிறந்தாத்தி பணிந்து வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், எல்லாம் நிறைவாகட்டும் என்று கூறிக்கொண்டு, குழந்தைகளை இயற்கையான உணவு கொடுங்க. மட்டன் அதிகமா எடுத்து கொடுக்காதீங்க, சீக்கு வருது. அதே போல காய்கறி கொடுங்க. குழந்தைகள் இப்ப எந்த குழந்தைகளும் காய்கறி சாப்பிட மாட்டேங்குதுன்னு அம்மாமாருக்கு சொல்றாங்க, கீரை சாப்பிட மாட்டேங்குன்னு அம்மாமாரு சொல்றாங்க. அதனால தயவு செய்து அந்த கீரையுமே காய்கறி கொடுக்க வேண்டும் என்று, அது நம்மளுடைய பொருள், அது கொடுக்க வேண்டும் என்று கொண்டு இந்த 2-3 மாசத்துக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல அரசாங்க டீன், கோயம்புத்தூர் பெரியாசூர் டீன் ஒரு அறிக்கை விட்டிருந்தார், பார்த்திருப்பீங்க. குழந்தைகள் 300 குழந்தைகள் மாசம் செல்போன் பார்த்து ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி ஆகி வந்துட்டு இருக்காங்க. குழந்தைகிட்ட தயவு செய்து செல்போன் கொடுக்காதீங்க. நீங்க அவங்க முன்னால் செல்போன் பார்க்காதீங்க, பேசுங்க, பார்க்காதீங்க. டிவி அவங்க முன்னால பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டிருந்தார். மறுபடியும் சொல்ற, குழந்தைகளை கெடுப்பது கொஞ்சம் தயவு செய்து, இவங்களுக்கு ஜாலியா இருக்கிற குழந்தைகிட்ட செல்போன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தயவு செய்து விட வேண்டும். குழந்தைகளுக்கு காய்கறியும் கீரையும் கொடுத்தீங்கன்னா இத்தனை ஆஸ்பத்திரி வராது. ஆகவே தயவு செய்து யோகா செய்ய வேண்டும். இதே போல இந்த பாரம்பரிய விழாவுக்கு முந்தா நாள் போயிருந்து வெள்ளாரப்பட்டிக்கு, இதே போல இங்கேயும் அத்தனை நடந்த நிகழ்ச்சியும் நமது உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவுகின்றது. ஆகவே அதற்கும் இவரெல்லாம் ஏற்பாடு செய்துள்ளதுக்கு மறுபடியும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், எல்லாம் நிறைவாகட்டும். நீங்கள் பேசுவது, சொல்வது, நினைப்பது, அத்தனையும் பேசுவது அனைத்தும் நிறைவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.